கதிர்குட்டிக்கு இப்போ ஒரு 2 டேஸா பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் பெர் டே வந்து சாலிட்ஸ் குடுக்குறேன். இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் தான் குடுத்துட்டுருந்தேன். ஸோ காலையில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9:00 குடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 1 டூ 2 அந்த டைமிங்கில, ஈவினிங் வந்து ஒரு 4 டூ 5 இப்படி தான் குடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி தை அமாவாசை இல்லையா? அந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, குட்டி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கூட பருப்பு வேக வச்சு அத மிக்ஸ் பண்ணி குடுத்தா, அவன் கொஞ்சம் இட்லி விரும்பி சாப்பிட்றான். இல்ல இட்லியே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சோண்டு நெய் போட்டு குடுத்தா அந்த ஃப்ளேவரும் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆஸ் யூசுவல் நான் தானே மேனேஜ் பண்ணணும். மீஷோவில் வந்து டீத்தர் டாய் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை அப்படியே அவன் கிட்ட போட்டுட்டு நான் வந்து பாத்திரம் விளக்க போயிட்டேன். அது கூட குட்டி பையன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். இவ்வளோ வேகமாக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் என்னால் பண்ண முடியுமான்றதே இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரிலாக்ஸாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்ருப்பேன். சில பேர் என்கிட்ட இந்த மாதிரி கிளாத் எப்படி கட்டுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அந்த கிளாத் முதல்ல. ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளாக அதை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் அதை வந்து நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பாட்டம்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதை மடித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிங்கன்னா அது வந்து அவிழ்ந்து விழாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இவனுக்கு நான் சாப்பிட்றது காஃபி குடிக்கிறதுலாம் எப்படி தான் தெரியும்னே தெரியாது. கரெக்டாக அழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அப்போ தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பான். நல்லா ஃபீடும் எடுத்திருப்பான். ஆனால் அழுவான். அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் போல் டெர்ரஸ் போயிட்டோங்க. ஸோ அப்படியே சன்செட் ஆகிட்டு இருந்தது. கதிர்குட்டிக்கும் எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. தேங்க்யூ.